உண்மையான காரணம் யாருக்கும் தெரியல. அன்புமணியை தலைவர் பதவியிலேருந்து நீக்கும்போது காரணத்தை கேட்கும்போது காரணம் நிறையா இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லுவேன்னு ராமதாஸ் சொன்னார். ஆனால் இது வரைக்கும் வாய் திறக்கல. உங்களை நீக்கினதுக்கு காரணம் இருக்குன்னு உங்கள் அப்பா சொல்கிறாரு, என்னங்க காரணம்னு அன்புமணியை பார்த்து ரிப்போர்ட்டர்ஸும் கேட்கல. இல்லை, இப்போ யார் கையில் கட்சி அப்படிங்கிறது ஒரு தொண்டரிடம் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது அப்பாவும் பிள்ளையும் தானங்க, அதனால் பெரிய குழப்பம்லாம் வராது. யார் ஜெயித்தாலும் அதிகாரம் குடும்பத்துக்குள்ளேயே இருக்கும். அது அடிப்படையில் ஒரு குடும்ப கட்சி. கடைசி நிமிஷம் வரைக்கும் திட்டுறது, அப்புறம் போய் சேர்ந்துக்கிறது. மோடி அரசு உங்கள் மதிப்பீடு என்னன்னு ராமதாஸை கேட்குறாங்க. 24 தேர்தலுக்கு ஒரு 10 நாள் மேலே மதிப்பீடா சைபர் கீழே 10 நாள் பத்து மோடியை கட்டி பிடிச்சிட்டு 19 இதே தான், பேசாத பேச்சை பேசிட்டு திடீர்னு கூட்டணி, கடைசியில் எல்லாம் ஃபெயிலியர். கரெக்டாக 20 நாள் பொறுத்து பார்லிமெண்ட்டில் உண்மையான வக்ஃபு சட்டம் மசோதா வாக்கெடுப்புக்கு மாநிலங்களவையில் வருது. அன்புமணி வாக்கெடுப்பில் கலந்துக்காமல் புறக்கணிக்கிறார். இதை விட ஒரு கேலி கூத்து எங்கேயாவது இருக்குமா? நீ எங்கே எதிர்க்கணுமோ அங்கே வாக் அவுட் பண்ணுற. முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்திருக்கிற மாநில சுயாட்சி தீர்மானத்திற்கு பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரவு தெரிவித்திருக்கிறது. இதன் மூலம் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் திமுக அணியை நோக்கி நகர்கிறாராம். திமுக அணியில் சேரணும் தான் விரும்புகிறாரு. ஆனால் திமுகவில் இடம் இல்லைங்க, ஃபுட்போர்டில் தொங்குது. விசிகா இருக்க வரைக்கும் திமுக கூட்டணிக்கு பாமக போக முடியாது. அப்படி போனாங்கன்னா அது விசிகா வெளியில் போயிடும். கன்னியாகுமரியிலேருந்து சென்னைக்கு அவர் ஒரு பாத யாத்திரை திட்டமிடுகிறார். தமிழ்நாடு முழுவதும் கால்நடையாக போய் ஒவ்வொரு மாவட்டத்திலும் கால் பதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். மண்டல வாரியாக மாநாடுகளும் அவர் பிளான் பண்ணுறாரு. இது உண்மையிலேயே அவரை பொறுத்தவரையில் கட்சியை பலப்படுத்தக்கூடிய ஒரு வேலையாகத்தான் இருக்குது. விஜயோட பாத யாத்திரை வரவேற்கத்தக்கதுன்னு தான் நான் பார்க்குறேன். அது ஓட்டாக எப்படி மாறும்னு தெரியல. மோடி பேச்சு முதல் தடவை ஒன்றும் பேசலை, பல தடவை பேசினது தான். அவர் ஓசினார், எஸ்சியான்னு கேட்டார். அதோட உச்சபட்சமாக அந்த கேவலமான சைவ வைணவ ஸ்பீச்செல்லாம் அவர் பேசியிருக்காரு. செக்ஸ் ஒர்க்கர்ன்ற வார்த்தையை உடைய தமிழ் பதத்தை சொல்லி அவர் சொல்கிறாரு. அது அடிப்படையில் பெண்களை இழிவுபடுத்துகிற ஸ்டேட்மெண்ட், இந்து மதத்தை இழிவுபடுத்துகிற ஸ்டேட்மெண்ட் அல்ல, பெண்களை இழிவுபடுத்துகிற ஸ்டேட்மெண்ட். ஏன் பெண்கள் அமைப்புகள் அமைதியாக இருக்காங்க? ஒரு பெண்கள் அமைப்புகள் கூட திமுகவுக்கு ஜாகரா போடக்கூடிய பெண்கள் அமைப்புகள் ஒன்று கூட வாய் திறக்கலையே. இது அடுத்த எலெக்ஷன் வரைக்கும் தாங்குமான்னு நமக்கு தெரியாது. இதை விட பெரிய காரியங்களை தான் அவங்க செய்வாங்க. இந்த வடிவேல் பாஷை காமெடியில் வர இதை விட ஒரு என்ன இதுக்கு போய் இப்படி பயப்படுற, என்ன இதுக்கே இப்படி பண்ண, இப்படி இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்குன்னு வரல, அந்த கதை தான் இருக்குது. அடுத்தடுத்த ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். டிஎம்கேல சிஎம்ஏ சொன்னார் இல்லைங்க. ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீத் குஹன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் குஹன். பாட்டாளி மக்கள் கட்சியில் ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி அவர்களுக்கும் ஒரு பனிப்போர் நிகழ்கிறது அப்படிங்கிறதுல தொடர்ந்து செய்திகள் வருது. அதே சமயம் அன்புமணி அவர்கள் செயல் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். ராமதாஸ் அவர்களே அவர் பேட்டியில் என்ன சொல்றாரு, நானே இனி தலைவராக செயல்பட போகிறேன் அப்படின்லாம் சொல்றாரு. ஆனா அதே வேளையில் இப்ப பாமக மாநாடும் அறிவிச்சிருக்காங்க. சித்திர பௌர்ணமி மாநாடுன்னு ஏதோ ஒன்று போடுறாங்க. இது எங்கே தான் போய் நிற்க போகுது? பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குங்க. அது என்ன ஆக போகுதுன்னு தெரியல. உண்மையான காரணம் யாருக்கும் தெரியல. அன்புமணியை தலைவர் பதவியிலேருந்து நீக்கும்போது காரணத்தை கேட்கும்போது காரணம் நிறையா இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லுவேன்னு ராமதாஸ் சொன்னார். ஆனால் இது வரைக்கும் வாய் திறக்கல. உங்களை நீக்கினதுக்கு காரணம் இருக்குன்னு உங்கள் அப்பா சொல்கிறாரு, என்னங்க காரணம்னு அன்புமணியை பார்த்து ரிப்போர்ட்டர்ஸும் கேட்கல. மீடியா சைலண்ட்டாக இருக்குது. ராமதாஸ் அவர்கள் காரணத்தை சொல்லலை, ஆனால் தன்னுடைய பொசிஷனில் உறுதியாக இருக்க மாதிரி தான் தெரியுது. அவர் அந்த சித்திர மாநாடு எப்படி நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியல. ஸோ பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ளே இருக்க குழப்பம் நீடித்து கொண்டு தான் இருக்கிறது. இது அப்பாவுக்கும் மகனுக்கும் நடக்கிற குடும்ப சண்டை, கட்சி சண்டையாக விரிவடைஞ்சிருக்கு. காரணத்தை 2 பேருமே சொல்ல மறுக்கிறாங்க. அதனால் காரணம் அரசியல் ரீதியாக இருப்பதற்கு வாய்ப்பு குறைவு. தனிப்பட்ட விவகாரங்கள், ஏதோ சிலருடைய தனிப்பட்ட விவகாரங்கள் தான் காரணமாக இருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். இல்லை, இப்போ யார் கையில் கட்சி அப்படிங்கிறது ஒரு தொண்டரிடம் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கு. அது அப்பாவும் பிள்ளையும் தானங்க, அதனால் பெரிய குழப்பம்லாம் வராது. யார் ஜெயித்தாலும் அதிகாரம் குடும்பத்துக்குள்ளேயே இருக்கும். அது அடிப்படையில் ஒரு குடும்ப கட்சி. இப்போ பிரச்சனை யார், அப்பா தலைவரா மகன் தலைவரா? இதுக்கு முன்னால் ஒரு பிரச்சனை வந்தது, பேரனை இளைஞரணி தலைவராக்கினப்ப மகனுக்கும் அப்பாவுக்கும் சண்டை. அதுலேயும் யார் ஜெயித்தாலும் அதிகாரம் குடும்பத்துக்குள்ளேயே இருக்கும். குடும்ப கட்சிகளில் இருக்க பெரிய அட்வான்டேஜ் ஆனால் எந்த கோஷ்டி ஜெயித்தாலும் அதிகாரம் குடும்பத்துக்குள்ளேயே இருக்கும். இது அந்த காலத்தில் திமுக பற்றி சொன்னது. திமுகவில் குடும்ப கட்சின்றாங்க எல்லாரும் சொல்கிறாங்களே என்ன கேள்வி பதில் கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, எல்லா கட்சியிலையும் தான் கோஷ்டி இருக்கும். அது உண்மை தான். கேள்வி கேட்டவரை பார்த்து சொல்கிறார், எல்லா கட்சியிலும் தானே கோஷ்டி இருக்குது, நீங்கள் ஏன் திமுக மட்டும் சொல்கிறீங்கன்றதான் விமர்சனம். அதுக்கு அவர் சொல்கிறார், ஆமாம் எல்லா கட்சியிலையும் கோஷ்டி இருக்கும், ஆனால் திமுகவில் எல்லா கோஷ்டியும் குடும்பத்துக்குள்ளே இருக்கும். யார் ஜெயித்தாலும் குடும்பத்துக்கு தான் அதிகாரம். இன்றைக்கி அதே தான் இவங்களுக்கும், யாருக்கு, பாமகவுக்கும் அதே தான். என்ன பிரச்சனை இல்லை, சண்டை அப்பாவுக்கும் மகனுக்கும். இன்னொன்று, அவங்க கட்சி விதிகளின்படி நிறுவனர் தலைவராக ஆக முடியாது. ஓகே. அப்போ ஆகவே கட்சி விதிப்படி அவங்க திலகபாமா சொன்னது கரெக்டு, ராமதாஸ் பண்ணது தப்பு.
அன்புமணியை தலைவராக தேர்ந்தெடுத்தது பாமக பொதுக்குழு. அப்போ அவரை தலைவர் பதவியிலேருந்து நீக்கணும்னா அந்த அதிகாரம் பொதுக்குழுக்கு தான் இருக்குது, நிறுவனருக்கு கிடையாது. ஆனால் நிறுவனர் எப்படி திடீர்னு அதிகாரத்தை கையில் எடுத்துக்கிறாரு? கொள்கைகள் ஏதும் இல்லாமல் குடும்ப உறவுகள் தான் கட்சியோட தூண்களாக மாறுவார்களே. ஆனால் இதெல்லாம் நடந்தே தான் தீரும். ஆனால் கொள்கை கிடையாது, ஒரு கொள்கையும் கிடையாது. தேர்தலுக்கு தேர்தல் யார் கூட வேணால் போகிறது. ரைட்டில் கையை காமிச்சு லெஃப்ட்டில் இண்டிகேட்டரை போட்டு நேராக வண்டியை விடுவார் ராமதாஸ்னுவாங்க. இது வரைக்கும் அவங்களோட அரசியலை பாருங்களேன். கடைசி நிமிஷம் வரைக்கும் திட்டுறது, அப்புறம் போய் சேர்ந்துக்கிறது. மோடி அரசு உங்கள் மதிப்பீடு என்னன்னு ராமதாஸை கேட்குறாங்க. 24 தேர்தலில், தேர்தலுக்கு ஒரு 10 நாள் மேலே மதிப்பீடா சைபர் கீழே 10 நாள் மோடியை கட்டி பிடிச்சி நிற்கிறாரு. 19 இதே தான், பேசாத பேச்சை பேசிட்டு திடீர்னு கூட்டணி, கடைசியில் எல்லாம் ஃபெயிலியர். அப்போ அவங்களுக்கு கொள்கையும் கிடையாது, ஒன்றும் கிடையாதுங்க. தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள், தனிப்பட்ட லாப நஷ்டங்களின் அடிப்படையில் கொள்கைகள் காவு கொடுக்கப்படுமே. ஆனால் கட்சி தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளின் அடிப்படையில் இயக்கப்படுமே. ஆனால் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருவது உண்மை. ஆனால் என்னென்னா இதில் இப்போ ஒரு வார்த்தையை காரணம் இருக்குன்னு சொல்லிட்டு காரணத்தை சொல்ல மறுக்கிறார் ராமதாஸ். அன்புமணியை ஏன் தலைவர் பதவியிலேருந்து நீக்கினீங்கன்னு போது காரணம் 1 2 நிறையா இருக்குது, எல்லாத்தையும் நான் ஒன்றா சொல்லவே இல்லை. இன்னொன்று, அந்த கட்சி எவ்வளோ தூரம் ஒரு முரண்பாடுகளின் மூட்டைன்னா, வக்ஃப் சட்டத்தை மத்தியில் நாடாளுமன்றத்தில் மோடி அரசு தாக்கல் செய்வதற்கு முன்னாலேயே, சட்டமாக்குவதற்கு முன்னாலேயே தமிழ்நாடு சட்டமன்றத்தில் வக்ஃப் சட்டத்துக்கு எதிராக ஸ்டாலின் ஒரு தீர்மானத்தை கொண்டு வரார். அதை பாஜக தவிர எல்லா கட்சிகளும் ஆதரிக்குது, பிஜேபி மட்டும் எதிர்க்குது. பாமகவோட 4 எம்எல்ஏக்களும் வக்ஃப் சட்டத்துக்கு எதிராக ஸ்டாலின் தீர்மானத்தை ஆதரிக்கிறாங்க. 5 எம்எல்ஏக்கள் கரெக்டாக 20 நாள் பொறுத்து பார்லிமெண்ட்டில் உண்மையான வக்ஃப் சட்டம் மசோதா வாக்கெடுப்புக்கு மாநிலங்களவையில் வருது. அன்புமணி வாக்கெடுப்பில் கலந்துக்காமல் புறக்கணிக்கிறார். இதை விட ஒரு கேலி கூத்து எங்கேயாவது இருக்குமா? நீ எங்கே எதிர்க்கணுமோ அங்கே வாக் அவுட் பண்ணுற, எங்கே நீ ஆதரிச்சாலும் எதிர்த்தாலும் ஒன்றும் பெரிய மாறப்போகிறது இல்லையோ, அங்கே வக்ஃப் சட்டத்துக்கு எதிராக ஓட்டு போடுற. வக்ஃப் சட்டத்துக்கு எதிராக பார்லிமெண்ட்டில் வரத்துக்கு முன்னாலேயே ஸ்டாலின் கொண்ட தீர்மானத்தை ஆதரித்து ஓட்டு போட்டுட்டு உண்மையான சட்டம் ஓட்டெடுப்புக்கு வரும்போது அதை பாய்காட் பண்ணிட்டு போகிறீங்கன்னா, இதை விட மக்களை முட்டாகலாக்கக்கூடிய வேலை ஏதாவது இருக்கணும். எந்த கட்சியாவது இப்படி நடந்திருக்கா? ஆக்சுவலாக ராமதாஸோட கோபத்துக்கு அதுதான் காரணன்றாங்க. வக்ஃப் சட்டத்தில் பிஜேபியை எதிர்த்து வாக்களிக்க சொல்லி மகனுக்கு அவர் பணித்திருக்கிறார், மகன் கேட்கவில்லை. முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்திருக்கிற மாநில சுயாட்சி தீர்மானத்திற்கு பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரவு தெரிவித்திருக்கிறது. இதன் மூலம் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் திமுக அணியை நோக்கி நகர்கிறாராம். அவர் திமுக அணியில் சேரணும் தான் விரும்புகிறாரு. ஆனால் திமுகவில் இடம் இல்லைங்க, ஃபுட்போர்டில் தொங்குது. விசிகா இருக்க வரைக்கும் திமுக கூட்டணிக்கு பாமக போக முடியாது. அப்படி போனாங்கன்னா அது விசிகா வெளியில் போயிடும். விசிகா வெளியில் போச்சுன்னா திமுக கூட்டணி நம்பகத்தன்மையை சிதைக்கும். ஸ்டாலின் அதனால் அந்த காரியத்தை செய்ய மாட்டார். திரும்ப உண்மையிலேயே கொள்கை ரீதியாக அரசியல் செய்யக்கூடிய விரல் வெட்டி எண்ணக்கூடிய இந்திய அரசியல்வாதிகளில் ஒருவர். காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் மோடி அரசில் 90% தலித் கட்சிகளும் தலைவர்களும் பிஜேபிக்கு இரையான காலகட்டத்தில் கொள்கை வழி நின்று மதச்சார்பின்மை என்ற உயர்ந்த நோக்கத்திற்காக பிஜேபி கூட சேராமல் நிற்கக்கூடிய ஒரே தலைவர் திருமாவளவன் தான். ஆனால் ராமதாஸ் தேர்தலுக்கு தேர்தல் அணி மாறக்கூடியவர். பாமகவுக்காக விசிகாவை திமுக தியாகம் செய்யுமே. ஆனால் திமுக மிக மிக மோசமான நிலைமைக்கு தள்ளப்படும். அந்த தவறை ஸ்டாலின் அவர்கள் கண்டிப்பாக செய்ய மாட்டார், நான் உறுதியாக நம்புகிறேன். ஆனால் ராமதாஸுக்கு திமுக கூட்டணியில் இணைஞ்சிடணும்னு ஒரு ஆசை இருக்குது, அது அவருடைய ஆசை. இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்னவர் அன்புமணியா டாக்டரா பெரியவரா? ராமதாஸ் அவர்கள் பெரியவர். புரியுதில்ல, திமுக கூட்டணிக்கு போகணுன்னு விரும்புகிறாரு அவர். இப்போ என்ன திடீர்னு மாநில சுயாட்சியில் அக்கறை? மாநில சுயாட்சிக்கு என்னங்க பண்ணீங்க? 5 வருஷம் பவரில் தானே இருந்தீங்க, எல்லாரும் தானே பவரில் இருந்தீங்க. வாஜ்பாய் கவர்மெண்ட்டில் பாமகவும் தான் இருந்தது, மன்மோகன் சிங் கவர்மெண்ட்டில் பாமக இருந்தது. அப்போல்லாம் வராத மாநில சுயாட்சி பாசம் இப்போ பொத்துக்கிட்டு வருது. அப்படியே பொங்கி எழுதுறீங்க எல்லாரும். என்ன பண்ணீங்க அதிகாரத்தில் இருக்கும்போது? என்ன பண்ணீங்க? அது அப்போ அவங்க கூட்டணி கவர்மெண்ட்டாக இருக்கும்போது இவங்களுக்கு தேவையான பல்வேறு நிதிகளை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிற்கு நல்லா, தமிழ்நாட்டுக்கு இல்லை சில குடும்பங்களுக்கு அவங்க தனிப்பட்ட முறையில் அவர்களுடைய லாபம் அது. தமிழ்நாட்டுக்கு அதை செஞ்சு கழிச்சாங்க. தனிப்பட்ட முறையில் தங்களை வளப்படுத்தி கொண்டார்கள், அவ்வளவுதான். தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய ஒரு பயணத்தை முன்னெடுக்க விஜய் திட்டமிட்டிருப்பதாக ஒரு தகவல். அது மட்டும் இல்லாமல் மண்டல மாநாடுகளை 5 மண்டலாக பிரித்து அதில் முதல் பூத் கமிட்டி மாநாட்டை கோயம்புத்தூரில் தொடங்க போவதாக ஒரு தகவல் வெளியாயிருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது விஜயோடைய அடுத்த கட்ட திட்டம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறேன்? இல்லை, அவர் அடுத்து ஒரு பாத யாத்திரை திட்டமிடுகிறார்ன்றதை நானும் கேள்விப்படுகிறேன். அவருடைய கடைசி படம் ஜனநாயகன், அது ஏதோ ஜூனில் என்ன முடியுது போல் வருதோ, அல்லது பணிகள் ஜூனில் முடியுது, பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது, படம் முடிய போகுது. அதற்கு பிறகு அநேகமாக ஜூலை அல்லது ஆகஸ்ட்லன்னு கேள்விப்படுவது. கன்னியாகுமரியிலேருந்து சென்னைக்கு அவர் ஒரு பாத யாத்திரை திட்டமிடுகிறார். தமிழ்நாடு முழுவதும் கால்நடையாக போய் ஒவ்வொரு மாவட்டத்திலும் கால் பதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்.
மண்டல வாரியாக மாநாடுகளும் அவர் பிளான் பண்ணுறாரு. இது உண்மையிலேயே அவரை பொறுத்தவரையில் கட்சியை பலப்படுத்தக்கூடிய ஒரு வேலையாகத்தான் இருக்கும். பாரத் ஜோடோ யாத்திரை நடந்த பிறகு தான் காங்கிரஸுக்கு ஒரு புத்தெழுச்சி வந்தது. அப்படியே டபுள் ஆச்சு, 52 சீட்டு 99 சீட் ஆச்சு. ஆகவே பாத யாத்திரைகள் எப்பயுமே கட்சி தலைவர்களுக்கு பெரிய அளவில் பலன் கொடுக்கும். அந்த விதத்தில் இந்த விஜயோட பாத யாத்திரை வரவேற்கத்தக்கதுன்னு தான் நான் பார்க்குறேன். விஜய் யாருடைய வாக்குகளை டோட்டலாக அறுவடை செய்வார் நீங்கள் நினைக்கிறீங்க? அது ரொம்ப கடினமான கேள்வி. அவர் திமுக எதிரான வாக்குகளை மட்டும்தான் அறுவடை செய்கிறாரு, வெட்டுறாருன்னு நினச்சாங்க. திமுக காரர்களுக்கு சொல்லிக்கிறார். நான் அப்படி பார்க்கல. திமுக வாக்கையும் அவர் சிதைக்கிறார், திமுகவுக்கு எதிரான வாக்குகளையும் உடைக்கிறார், திமுக வாக்கையும் அவர் உடைக்கிறார், எல்லார் ஓட்டையும் அவர் உடைக்கிறார். அதனால் யாருக்கு பாதிப்பு அதிகம் என்று நான் இந்த நேரத்தில் சொல்வது கடினமானதாக இருக்கும் என்று தான் பார்க்கிறேன். விஜய் அவர்களும் அதிமுகவை இது நாள் வரைக்கும் கட்சி ஆரம்பித்து 1.5 வருஷத்தில் இது நாள் வரைக்கும் ஒரு சொல் கூட விமர்சிக்காம அமைதியாகவே இருக்கிறாரு. ஆனால் அதிமுகவும் விஜயை பெருசாக அடிக்காமல் அவங்களும் சைலண்ட்டாகவே இருக்கிறாங்க. ஒரே எம்ஜிஆர் தான், ஒரே ஜெயலலிதா அப்படிங்கிற விமர்சனத்தை மட்டும் தான் வச்சாங்களே தவிர வேறு எதுவுமே விஜய் மீதும் அவங்க எந்த ஒரு சேற்றையும் வாரி இறைக்கல. அப்படி இருக்கும்போது இந்த கூட்டணி அமையக்கூடிய இந்த சூட்சமத்தில் உள்ளுக்குள்ளே என்ன நடந்துச்சு, திடீர்னு பின்வாங்கிட்டாங்க? இல்லை, அது பிஜேபியோட அழுத்தம். விஜய் அதிமுக கூட்டணியில் பேச்சுவார்த்தையில் முட்டுக்கட்டை இருந்தது. விஜய் கூடுதல் சீட்டு கேட்டார், டெப்டி சிஎம் கேட்டாருலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதிமுக பாஜக கூட்டணிக்கு அது காரணம் என்று நான் நினைக்கவில்லை. விஜய் எவ்வளவு தான் இறங்கி வந்தாலும், அதிமுக எவ்வளோ தான் இறங்கி வந்தாலும் அந்த கூட்டணி அமைவதை பிஜேபி ஒருபோதும் விரும்பாது, அனுமதிக்காது. ஆகவே நிர்பந்தத்தால் தான் அதிமுக பாஜகவுடன் சேர்ந்திருக்கிறது. விஜய் ஃபேக்டர் அதில் கொண்டு பேசுவது தவறு என்று தான் நான் கருதி. பொன்முடி பேச்சால் பெண்கள் மத்தியில் திமுக ஒரு மிகப்பெரிய அவப்பெயரை சம்பாதித்திருக்கிறதா? அது ஓட்டாக எப்படி மாறும்னு தெரியல. பொன்முடி பேச்சு முதல் தடவை ஒன்றும் பேசலை, பல தடவை பேசினது தான். அவர் ஓசினார், எஸ்சியான்னு கேட்டார். அதோட உச்சபட்சமாக அந்த கேவலமான சைவ வைணவ ஸ்பீச்செல்லாம் அவர் பேசியிருக்காரு. இது அடுத்த எலெக்ஷன் வரைக்கும் தாங்குமான்னு நமக்கு தெரியாது. இதை விட பெரிய காரியங்களெல்லாம் அவங்க செய்வாங்க. இந்த வடிவேல் பாஷை காமெடியில் வரல, இதை விட ஒரு என்ன இதுக்கு போய் இப்படி பயப்படுற, என்ன இதுக்கே இப்படி பண்ண, இப்படி இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்குன்னு வரல, அந்த கதை தான் இது. அடுத்தடுத்த ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். டிஎம்கேல சிஎம்ஏ சொன்னார் இல்லைங்க, காலைல எந்திரிச்சா எந்த மந்திரி எந்த பஞ்சாயத்தை கொண்டு வருவாங்கன்னு எனக்கு தெரியல, தூக்கமே வரமாட்டேங்குது சொன்னார் இல்லைங்க. சொல்லி 3 வருஷம் ஆகுது. ஒரு மந்திரியாக திருந்தினானா? எந்த மந்திரியாக திருந்தினாங்களாங்க? இந்த பிரச்சனையை கொண்டு வரதெல்லாம் யாருங்க? ஸ்டாலினுக்கு பிரச்சனை வெளியிலேருந்து வரதை விட உள்ளேருந்து தான் அதிகமாக வருது, பார்த்தீங்களா? ஸ்டாலினுடைய பிரச்சனைகளில் முக்கியமான பிரச்சனைகள் எல்லாம் வெளியிலேருந்து வரல. ஏன்னா எதிர்க்கட்சிகள் டோட்டல் கொலாப்ஸ். எதிர்க்கட்சிகள் வரலாறு காணாத அளவுக்கு தமிழ்நாட்டில் பலவீனமாக இருக்குது. மீடியா டோட்டலி திமுக கிட்ட சரண்டடு. இது ரெண்டில் தான் ஒரு ஆளும் கட்சிக்கு பிரச்சனை வரும். எதிர்கட்சிகளால் வரும், மீடியாவால் வரும். எதிர்கட்சிங்க கொலாப்ஸு, மீடியாவை டோட்டலாக திமுக பர்ச்சேஸ் பண்ணிடுச்சு. பிரச்சனை எங்கேருந்து வருதுன்னா திமுக உள்ளேருந்து வருது. இது அவரே சொல்கிறார், சிஎம்ஏ சொல்கிறாரு. அவர் சொன்ன வார்த்தை இது. காலைல எழுந்திரிச்சா எந்த மந்திரி எந்த பஞ்சாயத்தை கொண்டு வருவாங்கன்னு எனக்கு தெரியல, நிம்மதியாக தூங்க முடியலன்னாரு. சொல்லி 3 வருஷம் ஆகுது. அதான் இன்றைக்கி நிலமை. பொன்முடி ஸ்பீச்செல்லாம் அதுக்கு இந்நேரம் ஒரு மந்திரி பதவியில் தூக்கி இருக்கணுமா இல்லையா? ஏன் வச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஏன் வச்சுருக்கீங்க? கூட்டணி கட்சிகள் தாங்க பேசணும். மற்ற மாநிலங்கள்லங்க கூட்டணி கட்சிகள் இந்த மாதிரி தவறு ஆட்சியாளர்கள் செய்யும்போது கூட்டணி கட்சிகள் தான் முதல்ல எதிர்ப்பாங்க. இங்கே கூட்டணி கட்சிகள் அப்படியே சுடுகாட்டு அமைதியை காக்கிறார்கள். இவ்வளோ தூரம் ஷேம்லெஸ்ஸாக கூட்டணி கட்சிகள் வெட்கங்கட்டவர்களாக மாறுவார்கள் என்ற கனவிலும் கருதவில்லை. அவர் பெண்களை இழிவுபடுத்தின ஸ்பீச் அது. வைணவம், சைவம், இந்து மதம் அதெல்லாம் ரெண்டாவது. பெண்களை பற்றி இழிவாக பேசுகிறார். பெண்கள் அமைப்புகள், மாதர் அமைப்புகள் எங்கே போனாங்க? கம்யூனிஸ்ட் கட்சிகள் மாதர் அமைப்புகள் ரொம்ப பவர்ஃபுல்லானவங்க. ஐட்வா, ஆல் இண்டியா டெமோக்ராட்டிக் உமன் அசோசியேஷன். ஏன் அவங்கெல்லாம் வாயை திறக்கல? செக்ஸ் ஒர்க்கர்ன்ற வார்த்தையை உடைய தமிழ் பதத்தை சொல்லி அவர் சொல்கிறாரு. அது அடிப்படையில் பெண்களை இழிவுபடுத்துகிற ஸ்டேட்மெண்ட், இந்து மதத்தை இழிவுபடுத்துகிற ஸ்டேட்மெண்ட் அல்ல, பெண்களை இழிவுபடுத்துகிற ஸ்டேட்மெண்ட். ஏன் பெண்கள் அமைப்புகள் அமைதியாக இருக்காங்க? ஒரு பெண்கள் அமைப்புகள் கூட திமுகவுக்கு ஜாலரா போடக்கூடிய பெண்கள் அமைப்புகள் ஒன்று கூட வாய் திறக்கலையே. இதே எடப்பாடியோ அல்லது மோடியோ யாராவது பேசினா என்ன பொங்கி எழுந்திருப்பாங்களே. எங்கேயோ குஜராத்தில், உத்தராகண்டில், ஜார்க்கண்டில் எவனோ எதையோ பண்ணான்னா இங்கே வள்ளுவர் கூட்டத்தில் ஆர்ப்பாட்டம் பண்ணுற ஐட்வா, அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் இன்றைக்கி எங்கே போனாங்க? மனசாட்சியே இல்லையா அவங்களுக்கு? இந்த அளவுக்கு திமுக கிட்ட கொத்தடிமைகளாக மாதர் சங்கங்களும் மாற வேண்டிய அவசியம் என்னங்க வந்தது?
கேட்டால் நாங்கள் பேருக்கு ஒரு அறிக்கை விட்டுன்னுவாங்க. மாநிலத்தை நடுங்க வைக்கிற போராட்டத்தை நீங்கள் நடத்திருக்கீங்களா? அவ்வளோ கேவலமான பேச்சு இல்லை அது. எவ்வளவு கேவலமான பேச்சு, எவ்வளோ வக்ரம் பிடிச்ச பேச்சு அது, எவ்வளோ வக்ரமான பேச்சு. அப்போ அந்த மனசில் எவ்வளோ வக்ரம் ஊறி கிடக்கும். அவர் இன்னமும் மந்திரியாக இருக்கார். ஏங்க மந்திரியாக வச்சுருக்கீங்க? அவர் அமைச்சர்கள் வந்து தூக்குங்க, தூக்குற வரைக்கும் நாங்கள் போராடுவோம், தலைமைச் செயலகம் முற்றுகைன்னு சொல்ல வேண்டிய மாதர் சங்கங்கள், ஐட்வா போன்ற அமைப்புகள் இன்றைக்கி ஒரு பேரமைதி காக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது? அப்போ நீங்கள் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் லாபம் இருக்குது திமுக அரசில். யூ ஆர் கரப்ட், பர்சனலி யூ ஆர் கரப்ட். வேறு என்ன? வேறு ஆட்சி நடந்தால் பொங்கி எழணும். அதுதான் அதான் உங்கள் கடமை. இன்றைக்கி அமைதியாக இருக்கீங்களே, பேரமைதியில் இருக்கீங்களே. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும்ல. இந்த பேரமைதிக்கு ஒரு காரணம் இருக்கும். அது என்ன காரணம்? பாசிச பாஜக உள்ளே வந்துடும்னா அது எங்கே உள்ளே வருது? அது ஆல்ரெடி உள்ளே வந்துடுச்சு. உங்களை மாதிரியான ஆட்களால் தான் உள்ளே வருது. வெக்கங்கட்டு திமுகவை நீங்கள் ஆதரிக்கக்கூடிய இந்த அரசியலால் தான் பாஜக கால் ஒன்றுது. ஏன் ஐட்வா போன்ற அமைப்புகள் வாய் திறக்கல? அல்லது நடத்த வேண்டிய அளவுக்கு போராட்டங்களை ஏன் நடத்தலை? ஏன் அரசுக்கு ஒரு இறுதி எச்சரிக்கை கொடுக்கல? இது எடப்பாடி பீரியட் நடந்திருந்ததுன்னா வாரணத்துக்கு போய் குதிச்சிருப்பீங்கல்ல, பொங்கி எழுந்திருப்பீங்கல்ல. அப்படியே இந்த இரட்டை நிலைப்பாடு எதுக்காக? ஒரு மாசத்துக்கு இந்த இரட்டை நிலைப்பாடு எதுலேருந்து வருது? எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குல்ல. ஒரு அமைப்போட ஒரு நிலைப்பாட்டுக்கு ஒரு காரணம் இருக்கும். இது ஒரு பெரிய இஷ்யூ. இந்த கனத்த மௌனத்துக்கு என்ன காரணம்? கரன்சி நோட்டுகள் தான் காரணம் இல்லை? மாதம் மாதம் கிடைக்கக்கூடிய கரன்சி நோட்டுகள் தான் காரணம் இல்லைன்னு சொல்லுங்கள். உங்கள் செயல்பாடுகள் மூலமாக அது நிரூபணமாகுது. வேறு எதுவும் காரணமாக இருக்க முடியாதுங்க. அப்போ நீங்கள் ஒரு பர்சனலி கரப்ட். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்து கொடுக்க நன்றி சார்.